நம்ம ஊர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஃபங்க்ஷன் வச்சுன்னா கண்டிப்பாக மொய் வைப்போம். அது வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டாக வைப்போம். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கவரில் வந்து பார்த்தீங்கன்னா நேமு எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறோமோ அதை எழுதி அதுக்குள்ள கவருக்குள்ளார அமௌண்ட் வச்சு அவங்ககிட்ட கொடுத்துருவோம். அதே மாதிரி இங்கேயும் பண்ணுறோம். ஆனால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்ன டிஃப்ரென்ஸ்னா, ஃபஸ்ட்டு வால்மார்ட்டில் வந்து நாங்கள் சில திங்ஸ்லாம் வாங்கிக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுத்தாச்சு. பிரகதி ஸ்கூலில் வந்து பார்ட்டி பண்ணுறாங்க, அதனால இந்த சிப்ஸ் பாக்கெட் கேட்டிருந்தாங்க, அதையும் எடுத்தாச்சு. அப்புறம் சம்மர் டைம் வந்துச்சு, தர்பூசணி சாப்பிடாமையான்னு அதையும் காட்டில் வச்சுட்டு வண்டியை எடுத்தாச்சு. இங்க பாருங்க, இதுதான் கிஃப்ட் கார்டு. இல்ல ஏஎம்சி டிஸ்னி எல்லாம் இருக்கு பாருங்க. இந்த கார்டுலாம் வந்து பாத்தீங்கன்னா ஏஎம்சினா அந்த தேட்டருக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், டிஸ்னி வந்து டிஸ்னிக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இது மாதிரி எம்டி கார்டு இருக்கு. இந்த கார்டுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லா ஷாப்புக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பில் கவுண்டர்ல போய் இதை காமிச்சிட்டு ஸ்வைப் பண்ணிக்கிறோம். பண்ணதுக்கு அப்புறம் இதுல எவ்வளவு அமௌண்ட் போடணுமோ அதை போட்டு என்டர் கொடுத்துருங்க. அப்படியே நம்ம பர்ச்சேஸ் பண்ண ஐட்டத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பில் போட்டுக்குவோம். லாஸ்டா வந்து கிரெடிட் கார்டை வச்சு அமௌண்ட் கட்டிடலாம். நம்ம கிரெடிட் கார்டுல இருந்து அமௌண்ட் டிடெக்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம கிஃப்ட் கார்டுக்கு எவ்வளவு அமௌண்ட் என்டர் பண்ணணுமோ அந்த அமௌண்ட் வந்து கிஃப்ட் கார்டுல ஏறிடும். இதுதான் வந்து ஃபங்க்ஷன்ல கிஃப்ட் கார்டா கொடுப்போம்.